வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. கடந்த ஆட்சியின் போது ராஜபக்சர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய அரசியல் நண்பர்களுக்கு எதிராக மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரிக்கும் நடவடிக்கையை சமகால அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் பாரிய மோசடிகளிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் மீண்டும் சட்ட ரீதியாக சிக்கி சிறைக்கு செல்லும் நிலையில் உள்ளதால் அவர்கள் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் அக்குடும்பத்தின் நெருங்கிய நட்பு வட்டார உறுப்பினர்கள் தொடர்பிலும் அதே காலகட்டத்தில் குறைந்தது 15 வழக்குகள் தொடரப்பட்டு மீளப்பெறப்பட்டிருந்தன. அவரது 5 வழக்குகளுக்கு மேலதிகமாக கெஹலிய ரம்புக்வெல்லவிற்கு எதிராக 3 வழக்குகளும், ரோஹித் அபேகுணவர்தன பிரியங்கர ஜாயரத்ன தம்மிக்க பரீர மற்றும் நிசங்க சேனாதிபதி ஆகிய ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய நண்பர்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்குகளும் மீள பெறப்பட்டிருந்தன. நாமல் ராஜபக்ஷ மீது 4 சொத்து குவிப்பு வழக்குகளும், ரோஹித் ராஜபக்ஷ தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்கும், கடற்படையில் சட்டவிரோதமாக இணைத்துக் கொள்ளப்பட்டு மக்கள் நிதி பயன்படுத்தப்பட்டது தொடர்பான மற்றொரு வழக்கும் என தொடரப்பட்டிருந்த வழக்குகள் மீளப்பெறப்பட்டிருந்தன. இவ்வாறு மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் தொடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் அனைவரும் குழப்பமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பூஜித் மற்றும் ஹேமஸ்ரீ ஆகிய இருவருக்கும் எதிராக ஜனாதிபதி அனுரகுமார ஒரேயொரு கையெழுத்தினையிட்டால் அவர்களை தூக்கிலிட முடியும். அப்படி செய்தால் இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் இன்னும் பிரபலமடையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பதசநாயக்க தெரிவித்தார். முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிலரால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை அனைவருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் சிங்கள மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளன. பூஜித் ஜெயசுந்தரவும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் 300 பேரை கொன்றனர். ஆனால் ஜேவிபியுடன் தொடர்பில் இருந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிமுக்கு எந்த பிரச்சனையும் காணப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய எந்த ஒரு நபருக்கும் தற்போது பிரச்சனை இல்லை. மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் இன்னும் பிரபலமடைய வேண்டுமென்றால் இன்னும் ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. வேண்டுமென்றால் கையொப்பம் ஒன்றையிட்டு அவர்களை தூக்கிலிட ஜனாதிபதிக்கு முடியும். குற்றம் சுமத்தப்பட்ட ஷானியா பேசகர், ரவி செனவிரத்ன ஆகியோர் இன்று உயர் பதவிகளில் இருக்கின்றனர். சிறையில் இருக்க வேண்டியவர்கள் இன்று வெளியில் உயர் பதவிகளில் சுதந்திரமாக உள்ளனர். வெளியில் இருக்க வேண்டியவர்கள் இன்று சிறையில் உள்ளனர் என குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 45வது நாளாக நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி செம்மணி புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 99 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 494 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இனியாவது கருணையுடன் செயற்பட்டு மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் என இந்த அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தனதுரையில் மேலும் சுட்டிக்காட்டிய முக்கிய விடயங்கள் பின்வருமாறு. நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை பகுதியில் பொறியில் சிக்கிய சிறுத்தை ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் கால்நடை மருத்துவர் துறையினர் தொழிற்சங்க பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர்களிடம் பேசி ரந்தன் பில கால்நடை மருத்துவரை அனுப்பி அந்த சிறுத்தையை காப்பாற்ற முடிந்தது. இதற்குதவிய கால்நடை மருத்துவர்களுக்கும் வனஜீவராசிகள் அதிகாரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசரகால கொடுப்பனவுகள் இன்றி அவதிப்படும் இவர்களுக்கு கூட பதவியுயர்வுகள் கூட வழங்கப்படுவதில்லை. பொல்துவ சந்தி பகுதியில் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு விவகாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு ஒப்பந்தத்தின் பிரகாரம் 70% அரசு ஊடாக அனுப்ப 4 லட்சம் செலவாகும் நிலையில் 30% தனியார் மூலம் அனுப்ப 45 லட்சம் வரை செலவாகின்றது. விவசாயிகளின் அறுவடைக்கு ரூபாய் 120 உத்தரவாத விலை வழங்கப்படுவது போதுமானதல்ல. தேர்தல் காலத்தில் ரூபாய் 150 உத்தரவாத விலை வழங்கப்படும் என கூறிய போதிலும் இன்றது நடைமுறையில் இல்லை. தொடர்ச்சியான பேரிடர்களை எதிர்கொண்ட சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரசு ஆலை உரிமையாளர்கள் கடன் செலுத்தாதோர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் சொத்துக்கள் ஏலமிடப்படும் அபாயமும் எழுந்துள்ளது. எனவே அவர்களின் கடன்களை மறுசீரமைத்து நிவாரணங்களை வழங்குகள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் சூழ்நிலை எதுவும் இல்லாததால் உயர்தர மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளை திட்டமிட்டபடி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகள் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவெடுக்கப்பட்டது.
புலமை பரிசில் பரீட்சை 9ஆம் திகதியும் உயர்தர பரீட்சை 10ஆம் திகதியும் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் இடர்கள் குறித்து அறிவிப்பதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முப்படையினர் மற்றும் காவல்துறையின் தொடர்ச்சியான ஆதரவுடன் இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படும் என நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். பரீட்சை முடிவிட்ட பின்னரும் இந்த திட்டம் செயற்படும். ஏதேனும் இடர் நிலைமை ஏற்பட்டால் பிள்ளைகளை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், வினாத்தாள்களை கொண்டு செல்லும் போது மற்றும் அதிகாரிகளுக்கு கடமைகளை செய்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அறிக்கைகள் 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறையோ வழங்கப்பட உள்ளன. முப்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து தொடர்ச்சியாக நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளனர் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலைகளில் திருத்தம் செய்யப்போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்து வருவதனையும் சவாலான நாணய மாற்று விகித நிலவரங்களையும் மீறி நுகர்வோருக்கான நிவாரணம் அளிக்கும் நோக்கில் ஆகஸ்ட் மாதத்தில் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டாம் என முடிவு செய்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 12.5 கிலோ வீட்டுபயோக எரிவாயு சிலிண்டர் 4465 ரூபாய் எனவும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 1792 ரூபாய் எனவும் 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டர் 835 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்டம் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நேற்றைய திகதியுடன் நிறைவடைகின்றது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதி நிறைவடைகின்றது. அனைத்து பாடசாலைகளுக்கும் 3ஆம் தவணையும் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் டிசம்பர் 4ஆம் திகதி 3ஆம் தவணை நிறைவடைகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடத்தப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தனக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ விடுத்த கோரிக்கையை கொழும்பு உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் உரிய அறிவிப்புகளை பெற்ற பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதிபதி அசங்கேஸ் போதரகமும் முன்னதாக உத்தரவிட்டார். லஞ்சம் அல்லது ஊழல் புலனாய்வு ஆணைக்குழு தாக்கல் செய்த முறைப்பாடு நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருவருக்கும் எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. நீதிமன்றத்தை கோரியது மேலும் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2006 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2007 ஜூன் 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஜோசித ராஜபக்ஷ முறையான கல்வி தகுதிகளின்றி கடற்படையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு பிரித்தானிய அரசு இராணுவ பயிற்சியும் வழங்கப்பட்டதாகவும் அதன் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி அவருக்கு முறையற்ற ஆதாயத்தை வழங்கியதாகவும் லஞ்ச ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதன்போது இவ்வழக்கு தொடர்பாக 25 சாட்சிகளின் பெயர்களும் 47 ஆவண சான்றுகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதால் அவர் மீது விதிக்கப்பட்ட பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சிறப்பு மனுவின் மூலம் கோரியிருந்தார். இருப்பினும் உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க இயலாது என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார்.